ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம பேச்சு வழக்கில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய முன்னாடி அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஸோ வர்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி, இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ், மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஏதோ ஒரு பிளேஸ் ஒருத்தவங்க போகிறாங்க, உங்களுக்கும் அது தேவை, அது ரிலேட்டடாக தேவை அப்படின்னா வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ முன்னாடி அப்படின்றதுக்கு வந்து பெஹலே, ஓகேவா? போகிறதுக்கு முன்னாடி. ஸோ போ அப்படின்னா ஜாவோ, ஜா, இங்கே ரூட் வேர்பு வந்து ஜா. ஸோ ஜா கூட நே சே சேர்க்கணும். ரூட் வேர்பு கூட நே சே பெஹலே, இதுதான் முன்னாடி அப்படின்றத குறிக்குது, ஓகேவா? பஜார், பஜார் அப்படின்னா மார்க்கெட். பஜார் ஜானே சே பெஹலே முஜே ஃபோன் கீஜியே. முஜே அப்படின்னா எனக்கு, ஃபோன் கீஜியே அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு முஜே ஃபோன் கரோ அப்படின்றத சொல்லணும். ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு வந்து முஜே ஃபோன் கீஜியே. பஜார் ஜானே சே பெஹலே முஜே ஃபோன் கீஜியே அப்படின்றத சொல்லணும். அடுத்தது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கை கழுவுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னா வந்து கானே சே பெஹலே, காவோ அப்படின்னா சாப்பிடுங்க. ஸோ கானே, கா கூட ரூட் வேர்பு, ஸோ காங்க. நே சே பெஹலே, கானே சே பெஹலே. அப்னே ஹாத் அப்படின்னா உங்களுடைய கைகளை. அச்சே, அச்சி சே அப்படின்னா வந்து நன்றாக அப்படின்றது அர்த்தம். அச்சி தரஃப் அப்படின்றதும் சொல்லலாம். தோ அப்படின்னா வந்து கழுவு அப்படின்றது அர்த்தம். ஸோ கானே சே பெஹலே அப்னே ஹாத் அச்சி சரஃப், அச்சி தரஃப் இல்லை அச்சே சே தோ. ஸோ அச்சே சே சொல்லணும், இங்கே அச்சி தரஃப் சொல்லணும். ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். தோ அப்படின்னா வந்து கழுவு அப்படின்றது அர்த்தம். பர்தன் தோ அப்படின்னா வந்து பாத்திரம் கழுவு. இங்கே ஹாத் தோ அப்படின்னா வந்து கை கழுவு அப்படின்றது அர்த்தம். வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நான் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த வேலையை முடிக்கணும், நான் இந்த வேலையை முடிக்கணும், இல்லை எனக்கு இந்த வேலையை முடிக்கணும். ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ முஜே அப்படின்னா எனக்கு, ஏ காம் அப்படின்னா இந்த வேலை, சுக்ரவார் சே, ஸோ இங்கே வெள்ளிக்கிழமை முன்னாடி, அதனால் வந்து சுக்ரவார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை. இங்கே வந்து இது வேர்பு இல்லை, ஒரு நவுன் தான். அதனால் வந்து இங்கே நேசே பெஹலே அப்படின்றது வராது. அப்படியே எந்த ஒரு வேர்டோ அந்த வேர்பு. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி, ஈவினிங்க்கு முன்னாடி அப்படின்னா ஷாம்கோ சே பெஹலே அப்படின்றது வரும். ஸோ மார்னிங் அப்படின்னா வந்து சுபக் சே பெஹலே அப்படின்றது வரும், ஓகேவா? சுக்ரவார் சே பெஹலே அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை முன்னாடி. கதம் கர்னாகே அப்படின்னா முடிக்கணும். ஸோ வரணும் அப்படின்னா ஆனாகே, போகணும் அப்படின்னா ஜானாகே. ஸோ வரணும், போகணும், சாப்பிடணும், இந்த ஃபார்மேட் வந்து நான் டெய்லி லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணி நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே கதம் கர்னாகே. அடுத்தது, டிராஃபிக்கை அவாய்ட் பண்ண 5 மணிக்கு முன்னாடியே கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு, டிராஃபிக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ தப்பிக்கிறதுக்கு வந்து பச்சாவோ அப்படின்ற ஒரு வேர்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பச்சேனே கேலியே, தப்பிப்பதற்காக. ஸோ தவிர்க்கிறதற்காக, தப்பிப்பதற்காக. ஸோ வருவதற்கு, போவதற்கு, அந்த ஃபார்மேட் மாதிரி தான் இங்கே தப்பிப்பதற்கு, தவிர்ப்பதற்கு, அந்த மாதிரி, ஓகேவா? பச்சே நே கேலியே. ஸோ நே கேலியே அப்படின்றது வரும், ஓகேவா? வருவதற்கு அப்படின்னா ஆனே கேலியே, போவதற்கு அப்படின்னா ஜானே கேலியே, சாப்பிடுவதற்கு அப்படின்னா கானே கேலியே. அதே போல் பச்சேனே கேலியே. டிராஃபிக்ஸே அப்படின்னா டிராஃபிக்கில் இருந்து, பச்சேனே கேலியே அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஹமேன் அப்படின்னா நாங்கள். ஸோ 5 பஸ்ஸஸ், ஸோ 5 அப்படின்னா 5, பஜே சே பெஹலே அப்படின்னா மணிக்கு முன்னாடி. ஸோ 5 பஜே சே பெஹலே, 5 மணிக்கு முன்னாடி. நிக்கல்னாகே அப்படின்னா கிளம்பணும். ஸோ நிக்கலோ அப்படின்னா கிளம்பு, நிக்கல்னாகே அப்படின்னா கிளம்பணும். ஸோ முன்னாடி பார்த்தது கதம் கர்னாகே, கதம் கரோ அப்படின்னா முடி, கதம் கர்னாகே அப்படின்னா முடிக்கணும். இங்கே நிக்கல்னாகே அப்படின்றது வருது. அடுத்தது, ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஒரு பெரிய முடிவு அப்படின்னா எந்த ஒரு பெரிய முடிவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கோயி படா நிர்ணய். ஸோ படா நிர்ணய் அப்படின்னா பெரிய முடிவு. எந்த ஒரு பெரிய முடிவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கோயி படா நிர்ணய். லேனே சே பெஹலே அப்படின்னா எடுப்பதற்கு முன்னாடி அப்படின்றது அர்த்தம். லேனா அப்படின்னா எடுப்பது அப்படின்றது அர்த்தம். ஸோ லேனே சே பெஹலே அப்படின்னா எடுப்பதற்கு முன்னாடி. தியான் சே சோச்சோ, தியான் சே அப்படின்னா கவனமாக, மெதுவாக அப்படின்றது அர்த்தம். சோச்சோ அப்படின்னா யோசி, சோச்சியே அப்படின்னா யோசிங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு.
ஸோ தயவு செஞ்சு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு, ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிருப்பையா. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா ஜானே சே பெஹலே, கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு நிக்கல்னே சே பெஹலே அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க, இல்லை கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இந்த ஜானே சே பெஹலே அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி, நிக்கல்னே சே பெஹலே, நிக்கலோ அப்படின்றது தான் வேர்பு, கிளம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு. நிக்கல்னே சே பெஹலே அப்படின்னா கிளம்புறதுக்கு முன்னாடி. ஏக் பார் அப்படின்னா ஒரு தடவை, சப் குச் எல்லாத்தையும் அப்படின்றது அர்த்தம். சாஞ்ச்லோ அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் செக் கரோ, செக் கீஜியே அப்படின்றதும் சொல்லலாம். சாஞ்ச் அப்படின்றது வந்து சர்ச் பண்ணுறதை வந்து குறிக்கும், செக் பண்ணுறதை, சாரி. சாஞ்ச்லோ இல்லை செக் கரோ, செக் கீஜியே, ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். மேனேஜருக்கு இமெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. மேனேஜருக்கு அப்படின்றா மேனேஜருக்கோ. இமெயில் பேச்னே சே பெஹலே, அனுப்புறதுக்கு முன்னாடி. பேச்சோ அப்படின்னா அனுப்பு, பேச்னே சே பெஹலே அப்படின்னா அனுப்புறதுக்கு முன்னாடி. ஏக் பார் ஒரு தடவை, மேலும் நல்லா, இன்னும் ஒரு தடவை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவுர் அப்படின்னா வந்து மேலும், சாஞ்ச்லோ அப்படின்னா வந்து சர்ச் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் கரோ அப்படின்றதும் சொல்லலாம். காலையில் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ சுபஹ அப்படின்னா காலையில். ஸோ காஃபி, கோயி பீனே சே பெஹலே அப்படின்னா வந்து, சாரி, காஃபி பீனே சே பெஹலே, பீனே சே பெஹலே அப்படின்னா வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி. பியோ அப்படின்னா குடிங்க, குடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பீனே சே பெஹலே. ஸோ சுபக காஃபி பீனே சே பெஹலே, தோடா பானி அப்படின்னா கொஞ்சம் தண்ணி, பானி அப்படின்னா தண்ணி, தோடா பானி அப்படின்னா கொஞ்சம் தண்ணி, பியோ அப்படின்னா குடிங்க, பிஜி அப்படின்னா குடிங்கன்னு ரெஸ்பெக்டோட சொல்கிறதா அர்த்தம். பியோ அப்படின்றதும் சொல்லலாம். நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ தான் பார்த்தோம், ஜானே சே பெஹலே போகிறதுக்கு முன்னாடி, இல்லை நிக்கல்னே சே பெஹலே, ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். லைட் பந்த் கர்லோ அப்படின்னா வந்து லைட் ஆஃப் பண்ணுங்க, இல்லை லைட் பந்த் கீஜியே அப்படின்றதும் சொல்லலாம் ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது. பந்த் கர்லோ, பந்த் கரோ அப்படின்னா ஆஃப் பண்ணு அப்படின்றது அர்த்தம், நிறுத்து அப்படின்றது அர்த்தம். ஸோ கரோவுக்கு பதிலாக கீஜியே சொன்னீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார்ம். நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் முடிக்கணும். ஸோ முடிக்கணும், வரணும், போகணும், அந்த மாதிரி தான். இது பூரா கர்னாகே அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். கதம் கர்னாகே அப்படின்னா முடிக்கணும் அப்படின்றது அர்த்தம். பூரா கர்னாகே, கம்ப்ளீட் கர்னாகே, எது வேணாலும் சொல்லலாம். பூரா கர்னாகே, கதம் கர்னாகே. நீ உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ நீ அப்படின்னா தும், அப்னே தோஸ்து கே சாத், ஃப்ரெண்ட்ஸ் கூட, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்னே தோஸ்தோன் கே சாத், ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம், அதனால் தோஸ்தோன் கே சாத், கூட அப்படின்னா சாத். கேல்னே விளையாடுவதற்கு, ஜானே சே பெஹலே போகிறதுக்கு முன்னாடி. ஆப்கோ உங்களுடைய, ஆர்எல்ஸ் உன்னுடைய. தும்கோ அப்படின்னா உன்னுடைய, ஆப்கோ அப்படின்னா உங்களுடைய. ஹோம்ஒர்க் பூரா கர்னாகே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, நீங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆப் சொல்லணும். ஆப் அப்னே தோஸ்தோன் கே சாத் கேல்னே ஜானே சே பெஹலே ஆப்கோ அப்னா ஹோம்ஒர்க் பூரா கர்னாகே. நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் புக் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நான் எப்போவும் புக் படிப்பேன், இது ப்ரெசன்ட் டென்ஸில் படிப்பேன். ஆனால் இது ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லக்கூடாது. எப்போவும் அப்படின்னா ஆல்வேஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ படுத்தாஹே அப்படின்னு சொல்லணும். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா படுத்தீஹே. படோ அப்படின்னா படி அப்படின்றது அர்த்தம். படுத்தாஹே அப்படின்னா ஸோ மே நான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ படுத்தாஹூன், படுத்தீஹூன் அப்படின்றது வரும். ஸோ மே அப்படின்னா நான், தூங்க போகிறதுக்கு முன்னாடி. சோனே சே பெஹலே, சோவோ அப்படின்னா தூங்கு, சோனே சே பெஹலே அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றது அர்த்தம். ஹமேஷா அப்படின்னா எப்போவும். ஏக் கிதாப் ஒரு புக் படிப்பேன். படுத்தாஹூன், படுத்தீஹூன், பெண்ணாக இருந்தேன் அப்படின்னா படுத்தீஹூன் அப்படின்றத சொல்லணும். ஸோ இந்த டென்ஸ் எல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் எப்படிலாம் கற்றுக்கலாம், நம்ம எப்படி சென்டென்ஸ் ஒரு ஜெண்டருக்கு மாற்றி பேசுகிறது, தேர்ட் பர்சனை பற்றி பேசும்பொழுது எப்படி பேசுகிறது, அதெல்லாம் வந்து நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.